வெல்கம் டு மை தமிழ் கிங் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கேப்பல் வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துப்பீங்க 080. என்னடா இது 080 அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா நான் நோட் எடுத்து பார்க்குற டைமில் நேற்று மாதிரி இன்றைக்கும் மிஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதாவது நேற்றுமே நான் இந்த சைடில் உள்ள நம்பரில் 092 வச்சுருப்பேன். பிகாஸ் அது காம்பினேஷனில் மேட்ச் ஆச்சு. மல்டி ஷாட் வந்து ரூஃபில் செக்அவுட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்குமே வந்து 080 சைடில் உள்ள நம்பரில் மேட்ச் ஆகுது பாருங்க. என்னடா இது இப்படி போச்சு, டெய்லி கண்டினியூவாக 2 நாள் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நம்மளால ஏற்றுக்கவே முடியாது இல்லையா. எனக்கு வந்து சைடில் உள்ள நம்பரில் வின்னிங் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக, எனக்கு ஒரு 50% கான்ஃபிடென்ட் இருந்துச்சா கூட நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன். சைடில் உள்ள நம்பரையும் கேமில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் இந்த மாதிரி எனக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பிகாஸ் சைடில் உள்ள நம்பர் பெருசாக அதிகமான நம்பர்ஸ்லாம் இல்லை. ஓவரால் இதில் ஒரு 4 நம்பர் இருக்குது, இல்லை 2 நம்பர் இருக்குது, 6 நம்பர் தான் இருக்குது. டோட்டலாக நம்ம ஒரு 15 நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ 21 நம்பருக்கு ஒரு ஃபுல் வின் ஈஸியாக வாங்கியிருக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் 3 ஜஸ்மிஸ் வேறு போயிருக்கு. ஸோ அதுலேயும் நமக்கு பிசி ஏசி வின்னிங்ஸ் எல்லாம் கிடச்சிருந்துருக்கும். சொல்லாம விட்டுட்டேனே அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். சைடில் நம்பர் ப்ரீவியஸ் டேல வின் ஆயிருக்கு, அதனால அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அடுத்து சம் ஒன் மோர் சான்ஸுங்க, பை சான்ஸ் லைக் படி நமக்கு சைடில் உள்ள நம்பர்லேருந்து ஒன் மோர் வின்னிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்துப்பீங்க நிறைய பேர். அதுலேயும் ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்க, நான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணது மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, சைடில் உள்ள நம்பர் நான் சேர்த்து எடுத்தேன், அதில் எனக்கு வின்னிங் கிடைச்சிருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி யாராவது யூகிச்சிருந்து எடுத்திருந்தா ஹாப்பி தான், ஐம் வெரி ஹாப்பி தான். பட் இருந்தாலும் நானும் சொல்லியிருந்தா இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். சரி, ஓகே, இன்னைக்கு இப்படி தான் போகணுன்னு இருந்திருக்கு போல். அண்ட் இன்னொரு ரிசல்ட் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. 0-8-0 ரிசல்ட் இல்லையா. ஸோ 8ம் கேமில் இருக்குது, 0வும் கேமில் இருக்குது. எனக்கு வந்து கிசைன் எடுக்கிற டைமில் ஒரு விஷயம் தோணுச்சு, கிசைன் வச்சிருக்காங்க 0-92 சொல்லிட்டு, மேபி நாளைக்கு 0 ரிப்பீட் ஆகுமே, நம்ம எந்த போலையுமே 0 இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு சரி ஓகே, நம்ம சீபோர்டில் 0 வச்சிடலாம். பிகாஸ் சீபோர்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக 99% உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சீபோர்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. வந்துச்சு அப்படின்னா 9 நாள் 5-1 இதுலேருந்து தான் வரணும். அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 0க்கு போகலாம். பிகாஸ் 5க்கு பவர் அடிச்சு கேம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த 5 நம்பருக்குள்ளே தான் சீபோர்ட் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொல்லிங்க. சீபோர்ட் பாஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பீன் அண்டர்லைன் பண்ணி கொடுத்த 8 பாஸ் ஆச்சு. மோரவே இன்னைக்கு 2 கோட் பண்ணி ஐ மீன் டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல 2 இடம் பாஸ் இருக்குது. சீபோர்ட் டிக் பண்ணி கொடுத்த பாஸ் இருக்குது, பெஸ்ட் டிக் பண்ணி கொடுத்தா அதுலேயும் பி பாஸ் இருக்குது. 000 அந்த மாதிரி மேட்ச் தான் எடுத்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒருவேளை 0 டபுள் ஸ்டெப்பிள்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா 000 வரலாம் அப்படின்னு சொல்லினா அதுவுமே நமக்கு ஏசி பாஸ் இருக்குது. சென்டிபிள் ஸ்டோர் நம்பரில் ஜஸ்ட் இருக்கு. அப்போ 080 காம்பினேஷனில் 2 நம்பர் நான் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன், 680 380 அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நமக்கு ரொம்ப மைன்யூட்டாக ஓப்பனில் ஜஸ்மிஸில் போயிடுச்சு. 880 வச்சிருக்கேன், 63க்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல 0 வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, பெட் லக் டுமாரோ தான். நாளைக்கு ஒரு ரிசல்ட் இந்த லெஃப்ட் அப்போஸில் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் பேட்டர்ன் பொறுத்தல இந்த மாதிரி வினிங் கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்து வரலாம் வாங்க. ஸோ பேட்டர்ன் பொறுத்தல ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நான் கார்பனேட்டருக்கு பேட்டர்ன் போட்டிருந்தேன் இல்லையா, 2 கால்குலேஷன் ஏதாவது ஒன்றாவது பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி C0 பாஸ் ஆச்சு. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா செகண்ட் கால்குலேஷனில் எல்லா நாளுமே சி பாஸ் ஆகிற மாதிரி தான் காட்டுது. அதனால சிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சொல்ல முடியாது, போர்ட் சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் டபுள்ஸ் கொஞ்சம் கூட உங்கள் கேம் மேட்ச்சில் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். 2277 55 அந்த கான்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் கூட நீங்கள் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது 20 அது இந்த ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் 2000 கிடைச்சது இல்லையா, அதுக்கு காம்பினேஷன் எடுத்துருப்பேன். ஸோ அதுலேயுமே நமக்கு 00 பாஸ் ஆச்சு. இது ஆல் போர்டுக்கு 0 யூஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு ஏசி பாஸிங் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். அதில் 08 சூப்பர் அவுட் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இந்த 08 நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 70 இருக்கு பாருங்க. இந்த நம்பர் 92 சம் 02 இல்லைன்னா 09 அடிச்ச டைமில் சம் 3 டிஜிட்ஸ் அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 3 டிஜிட்க்கு காம்பினேஷன் எடுக்கிற சமயம் 70 டைமில் 70 இருக்குது, இங்கே 09 இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ரிவர்சிங் ஐட்டம்ல 07 09 இன்பிட்டர் நம்பர் 08 தான் மிஸ்ஸிங். அதனால 08 அந்த கான்செப்ட் கொடுத்துருந்தேன். மேக்ஸிமம் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரிவர்சிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவர்ஸ் எடுத்தால் கூட 80 அதுவுமே பிசியில் பாஸ் இருக்குது, ஏபியும் பாஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 050 சொல்லிட்டு நான் 3 டிஜிட் வச்சுருக்கேன் பாருங்க. அது ரொம்ப மைன்யூட்டாக 080 சொல்லிட்டு சென்டு போல் ஜஸ்மிஸை போயிடுச்சு. இது கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்த்துதான் எடுத்துருந்துக்கலாம். சரி, ஓகே.
ஓகே. இன்னைக்கு ஓகே தான். நல்ல ரிசல்ட் தான் பேட்டர்ன் வைஸ். அதுக்கு முந்தின நாளும் பார்த்தீங்கன்னா 905, 925 டிஸ்டன்ஸ்ல போய் கேட்டேன். அதே ஆக்சுவலா நான் வீடியோ போடல. 925 ரிசல்ட் அந்த டைம்ல தான் போட்டேன். அதுலயும் ஆல் போல்ல 4 நம்பர் இல்ல 2 நம்பர் சொல்லி 9-2 வந்துட்டு. அதுக்கு முந்தின நாளுமே பார்த்தீங்கன்னா ஆல் போல்ல 2 நம்பர் தான் கொடுத்தேன். அந்த 2 நம்பரும் வந்துருச்சு. அதுக்கு காம்பினேஷனும் 6-1 கொடுத்தேன். அதுவும் பாஸ் ஆச்சு. இந்த மாதிரி ரெகுலரான வின்னிங் தான் கிடைக்கும். மார்ச் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்குற டைம்ல ஃபர்ஸ்ட் ஒரு 6 நாளைக்கு 5 நாளைக்கு நான் 4 வீடியோ தான் கொடுத்தேன். 4 வீடியோ ஃப்ளாப். இதுக்கு முன்னாடி ஃப்ளாப் அப்படிங்கிறது பெருசாக கண்டினியூஸாக நடக்காது. பட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 6 நாள் நான் எல்லாரும் பக்கம் ஃப்ளாப்பிங்ஸ் நடந்துச்சு. ஸோ அது வந்து திரும்பவும் மார்ச் மந்த் ஸ்டார்டிங்கில் கண்டினியூ ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் ஓகே 6ஆம் தேதி வந்து நமக்கு ரெகுலராக வின்னிங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் வரைக்கும் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் நாளைக்கும் பேட்டர்ன் நான் வீடியோ அப்லோட் போடுவேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் ரெகுலரான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன். மோரோவர் ஒரு 10,000 பேர் பார்த்தா கூட கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் வீடியோஸ் கொடுத்துருவேன். சரி, ஓகே. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக கேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப மைன்யூட்டாக ஜஸ்டிஸில் போயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் டீப் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைலாம் ஆக்சுவலி நாளைக்கும் நம்ம சைலூல் நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு சைலூல் நம்பரில் நமக்கு இல்லை ஒரு 4 இல்லை 7 இல்லைன்னா 9 நம்பர் கிடச்சிச்சு. அவ்வளோ நம்ம ஒரு 15 நம்பர் இருக்கும். டோட்டலாக 15 + 9 அப்படிங்கிற 24 நம்பர்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. உங்கள் கேமில் கம்ஃபர்ட்டாக சைலூல் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக 24 நம்பர்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம நாளைக்கான கருப்புக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் யாரை எப்படி எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் கேலண்டர் ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்து வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேலண்டர் ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்க, இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தல இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அந்த ஏபிசி போர்டு கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்க, ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட்ஸ் செக் அவுட் பண்ணிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்துச்சு. 27 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இல்லையா? ஸ்க்ரீன்ஷாட் லெவல் டக்குன்னு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாம். வீடியோ மீன்ஸ் நார்மலாக தான் போயிட்டு இருக்குது. தொடர்ந்து உங்களோட சொந்த கழிப்பில் மறக்காமல் சேனல் கீழே கொடுங்க. அண்ட் என்ன சொல்கிறது, நிறைய பேர் வீடியோ பார்க்குற டைமில் உங்களோட பெஸ்ட் கெஸன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், டெய்லி கமெண்ட் செக்ஷன் உங்களோட பெஸ்ட் கெஸன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஒரு 40-50 வந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதிகபட்சமான ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டான கெஸன்ஸை மறக்காமல் சேனலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னியோட இந்த ஒரு 27 ஸ்க்ரீன்ஷாட்டில் யாரை எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். சிபோவில் 8 இல்லைனா 0 சொல்லியிருக்காங்க. 8 பிக்கு மாறிச்சு. சிபோவில் செப்பரேட்டாக 0 பார்சல் யூசர் அப்படிங்கிற ஐடி வந்து ஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ சிபோவில் செப்பரேட் வினிங் கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் வந்து ஷேர் பண்ணிங்க. ராஜ்கமல் பார்ட்னா பி செப்பரேட் 8 சூப்பரான யூசர் கொடுத்துருக்காங்க. ஃபின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். யூசர் அப்படிங்கிற ஐடியில் இந்த ஐ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 4 8 சொல்லியிருக்காங்க. 8 சென்டபோல் பாஸ் இருக்குது. ஃபின் டேப்லெட்ஸ் மோரலஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களோட பெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணிங்க. விஷால் பிரகாஷ் பண்ண ஓப்பன் 8 சொல்லியிருக்காங்க. கோச்சிங் டச்சிங் இட்ஸ் ஓகே. ராஜ்கமல் 8 மேட்ச் ட்ரை பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. அண்ட் ஆல்சோ ராஜ்கமல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 280 சொல்லியிருக்காங்க. பேசி பாஸ் இருக்குது. ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பரில் ரொம்ப மாடி ஜஸ்டிஸில் போயிருக்கு. ஃபின் டேப்லெட்ஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை போட்டுனீங்கன்னா 0 ஐடியா ஈஸியாக படிச்சிருக்கலாம். நீங்கள் வாழ்த்துக்கள். பாலிமேடன் 6 மேட்ச் வேலன்ஸ் பிகாஸ் லாஸ்ட் போர்ட் சென்டர் ஜஸ்ட் ஒரு நம்பரில் ரொம்பவே மைன்யூட் ஜஸ்டிஸில் போயிருக்கு. ஃபின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஏசி பாஸுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜி யூசர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து டெய்லி கண்டினியூஸ் ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது போல் 0 பர்ஃபார்மன்ஸ் 5 சொல்லியிருக்காங்க. 0வே வந்துச்சு. ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனபால் அப்படிங்கிற இந்த ஒரிஜினல் மேட்ச் சூப்பர் பிகாஸ் 0 2 மூணு பாஸ் இருக்குது. நல்ல ஒரு கணிப்பு, கங்க்ராச்சுலேஷன். அண்ட் யூசர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 9-8-2-0 சொல்லிக்கிங்க இல்லையா? ஸோ 8-2 நம்ம கேமில் வந்து ஃபின் டேப்லெட்ஸ் மோரலஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் 2 நம்ம 3 பூலில் பாஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப சூப்பரான கணிப்பு, வாழ்த்துக்கள். அண்ட் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா 00 மேட்ச் சூப்பரான ட்ரை, கங்க்ராச்சுலேஷன். பார்த்திபன் 080க்கு 880 சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பரில் ரொம்ப மாடி ஜஸ்ட் போயிருக்கு. ஃபின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேசி பாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. செலிப்ரேட் பண்ணி 00 மேட்ச் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதெல்லாம்
ராணி அப்படிங்கிற இந்த ஆன்லைன் சிக்னேச்சர்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் இட் இஸ் சிம்பிள் பாஸ் இருக்கு கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தென் ராங் அப்படிங்கிற இடையிலேருந்து 082 சொல்லியிருக்காங்க 080. ஸோ வெல் டன் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் பட் ஜஸ்ட் ஒரு நம்பர் ஒவ்வொரு மாடு ஜஸ்டிஸில் போயிருக்கு அஜித் கிரியேஷன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன் குத்து பார்த்தீங்கன்னா 08 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணிக்க வேலைக்கு யூசர் ஜி அப்படிங்கிற இடையில டபுள்ஸ் கேமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள்ஸ் வரலாம்னு சொல்லிட்டு வேற லூக்கிங் டேப்லெட்ஸ் மார்லஸ் மஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கை மீனிகா பிரைட் 08 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணிக்க கங்க்ராச்சுலேஷன் தென் பிரபாகரன் பற்றி சொல்ல வேணும் சூப்பர் சார் பிசி செப்பரேட் 08 வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் 08 ஏபி போச்சு 80 சொல்லிட்டு ரிவர்ஸில் போச்சு எனவே இட்ஸ் ஓகே 08 கேமில் ஒரு சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அதோட ஹேட்ஸ் அப்தான் முடிச்சு அப்படின்னு கண்டினியூஸ் பிரபாகரன் குறித்து வரீங்க அப்படி கட்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க திருப்பதி பார்த்தீங்கன்னா ஆல் ஊரில் 7-8-2 சொல்லியிருக்காங்க 8-2 நம்பரும் 3 பாசிட்டிவ் பிங்க் டேப்லெட்ஸ் மாரல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன் ரியாஸ் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஷோட வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பிகாஸ் 8 நமக்கு சென்டர்போல பாஸ் இருக்கு இல்லையா கங்க்ராச்சுலேஷன் பாண்டிராஜ் பார்த்தீங்கன்னா 0 மேட்சிங் ஒரு ட்ரை பண்ணிக்கிங்க வாழ்த்துக்கள் அண்ட் பிடிகே பார்த்தா 8 மேட்ச் சூப்பராக இருந்துச்சு கங்க்ராச்சுலேஷன் கேள் 3 டிஜிட் கெஸிங் அப்படிங்கிற அடியிலேருந்து இன்னைக்கு கண்டிப்பாக கேமில் டபுள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இல்லையாங்க அந்த வகையில் சாரி 0 வந்திருக்கு ஸ்பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கேமில் ரெட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா அதனால கேட்குறது சிங் ஹேக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க 0-2 போல வந்து ஸ்பின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அழகு நாராயணசாமி B0 சொல்லியிருக்காங்க உள்டாக போச்சிங்க எனவே இட்ஸ் ஓகே கேமில் வரும் சொல்லி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அன்றைக்கி ஹேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ராஜேஷ் லக்ஷ்மி all age மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் இட் இஸ் 2 தம்பரம் 3 பால்ஸ் இருக்கு இல்லையா ஸோ கங்க்ராச்சுலேஷன் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க கேஎல் ஸ்டோர் மணி அப்படிங்கிறது பிக் போர்ட் செப்பரேட் இதில் வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க பிகாஸ் செட்டு நமக்கு பாஸ் செக்ஷன் ராஜா பார்த்தீங்கன்னா ஆல் 8 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் செட்டு நமக்கு சென்டிபோல பாஸ் இருக்கு வாழ்த்துக்கள் சிவகுமார் பி செப்பரேட் இதில் வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க பிரபாகரன் ஆல்சோ 08 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 0-2 நம்ம கேம் வந்துருக்கு கங்க்ராச்சுலேஷன் முது விஜய் பார்த்தீங்கன்னா 08 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தென் இதெல்லாம் வரதராஜ் பெருமாள் பண்ண ஆல் 8 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் செட்டு நமக்கு சென்டிபோல பாஸ் இருக்காங்க பிஜி விமல்ராஜ் பார்த்தீங்கன்னா பிஆர் 0 சொல்லியிருக்காங்க 0 போல் சூப்பராக வந்துருக்கு பிங்க் டேப்லெட்ஸ் மாரல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன் ஒன்ஸ் அகேன் அருண் பாண்டியன் 08 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் தொடர்ந்து பெஸ்ட் ஷேர் பண்ணி சிறு பற்றி சொல்ல சூப்பர் சார் அந்த வகையெல்லாம் 0 மேட்சிங் மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க வெல்டன் சிறு 0-0-00 அப்படியெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் தந்துங்க பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை போட்டுக்கலாம் ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிக்கலாம் விளையாடலாம் சொல்கிறேன் அருண் பாண்டியன் 08 மேட்சஸ் சூப்பர் ட்ரை 80 மணி 0-70 சொல்லியிருக்காங்க 0-80 இப்போ ஜஸ்ட் ஒரு நம்பரில் ரொம்ப மைன்யூட்டாக ஜஸ்டிஸில் போயிருக்கு கங்க்ராச்சுலேஷன் மைதீன் பாஷம் ஆல் போல் 0 மேட்சஸ் சூப்பர் இப்போ 0 நமக்கு ஓப்பன் போர்ட் அண்ட் சீட் போல பாஸ் இருக்கு இல்லையா ஹேட்ஸ் கண்ணன் பார்த்தா 0 மேட்சஸ் சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க 0 வேறு இருக்காங்க கண்ணன் உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணி அண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் அண்டா இதில் அசன் அப்படிங்கிற அடியிலேருந்து ஓல்போல் 8 சொல்லியிருக்காங்க 2 நம்பர் 3 போல பாஸ் இருக்கு ரொம்ப 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 சூப்பரான கிடைக்கும் வாழ்த்துக்கள் சுகன்யா 0 மேட்ச் சூப்பர் பிகாஸ் 0 ஏஎன்சி பாஸ் இருக்கு சரி ஜஸ்ட் ஒரு நம்பர் 9 மாடி ஜஸ்டிஸில் போயிருக்கீங்க வெல்டன் ஃபென் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க பத்மாத கிருஷ்ணன் சாமி ஆல்சோ குட் கேஸ் ரெகுலர் வினிங் கொடுத்துருவாங்க ஓல்போல் 8 மேட்சும் வேலன்ஸ் பிகாஸ் 8 போல பாஸ் இருக்காங்க சுலோச்சனா பார்த்தீங்கன்னா 408 0 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ப்ரெசென்ட்னா ஆல் 8 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் இட் இஸ் சென்டர்போல பாஸ் பிங்க் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துச்சு நிறைய சூப்பர் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இன்னுமே வந்து கமெண்ட் நிறைய பேர் வினிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட வீடியோ பார்த்து நாங்கள் வரல கமெண்ட் செக்ஷன் பார்த்து வின்னிங் வாங்கிட்டு இருக்கோம் அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஆக்சுவலி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வின்னிங் கொடுக்கணும் நிறைய கமெண்ட் வரணும் அதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்லுது தேவையே இல்லாத ஒரு விஷயம் நான் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் போகலாம் பட் நான் அப்படி போகிறது எல்லாம் பிகாஸ் கமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதில் வின்னிங் கொடுக்குறவங்கள நான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கேன் பிகாஸ் அந்த மாதிரி நான் சொல்கிறதுனால அவங்களால அடுத்தடுத்து வின்னிங் கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் ரெகுலராக ஸோ அவங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நோட்ஸ் ரெக்கவர் ஆனால் மட்டும் போதும் வீடியோ பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறீங்க இல்லையா பரவாயில்ல பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வின்னிங் கிடைச்சா அது மட்டும் போதும் எனக்கு ரோஸ் ரெக்கவர் ஆகும் அதனால தான் கமெண்ட்ஸ் வினிங் கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த மாதிரி டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கமெண்ட்ஸ்னால எனக்கு நோ யூஸ் தான் பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதனால தான் கமெண்ட் பண்ணுங்க திரும்ப அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பிகாஸ் வீடியோ பெருசாக யாரும் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க பட் கமெண்ட் செக்ஷன் எப்படி ஈஸியாக ஸ்வைப் பண்ணி பார்க்குற டைமில் ரெகுலர் வின்னிங் கொடுக்குறவங்களை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியான வின்னிங்ஸ் ரெகுலராக கிடைக்கலாம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன்
சரி பார்ப்போம். தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் கசின்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு மேக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த நியூ கேம் ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகாமல் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கு. பட் பரவாயில்ல, பெட் லக் டுமாரோ தான். ஸோ நாளைக்கு நமக்கு சண்டே அக்ஷயா ட்ரா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது போஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ மோரோவர் நாளைக்கான கண்டிப்புகளுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நமக்கு அக்ஷயா ட்ரா இருக்கு, அதுக்கான கண்டிப்புள்ள போகலாம். அண்ட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். கேம்லாம் ட்ரா நம்பர் டபுள்ஸ் இருக்கிற பார்க்குற டைமில் டபுள்ஸ் கேமில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. 99 22 வேறு எந்த டபுள்ஸ்னாலும் வரல, டபுள் 6 நம்பர் சொல்லி டபுள் ஸ்கின் போன சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி டபுள் 0 வந்திருக்குன்னா 0 ஒன்று டபுள் 7 விட்டுட்டேன். பட் 3 டிஜிட் சாரி ட்ரிபிள்ஸ்லாம் கூட நான் 0 எடுத்துருந்துருப்பேன். சரி, ஓகே. எனிவே டபுள்ஸ் கொஞ்சம் கேமில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு தான். இப்போ 10ஆம் தேதி அக்ஷயா ட்ரா நம்பர் 642 பொறுத்தளவில் நமக்கு ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு அக்ஷயா ட்ராவில் வந்து லாஸ்ட்டாக ஒரு வாரம் கேப் விட்டு நமக்கு ஃபுல் வினிங் கிடைச்சிருக்கு. கடைசி 608 ஃபுல் வினிங் கிடைச்சது. அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கடுத்து 575 நம்ம ஒரு ஃபுல் வினிங் வாங்கினோம் இல்லையா? ஸோ அதுக்கடுத்து ஒரு வாரம் கேப் விட்டுட்டு போன வாரம் ஐ மீன் 171 ரிசல்ட் வச்சாங்க இல்லையா? அதுக்கு கேப் விட்டுட்டு மேபி இந்த வாரம் ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ முருகன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஃபுல் வினிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஃபுல் வினிங் வாங்கிடணும், பார்ப்போம், ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ், ட்ரிக்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பேன். ஸோ ட்ரிக் நம்பர் 0917 இந்த மேட்ச் படி எப்போ 15 மேட்ச் படிக்கும். இந்த 50 நம்பர்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது. சைலூன் நம்பர் கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் சைலூன் நம்பர்லேருந்து 2 நாள் வச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆல்வேல் 9 தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எதுக்காக 9 ஃபிக்ஸ் பண்ணணும்? 9 ஜஸ்ட் ரெகுலர் ஷார்ட்டில் ரொட்டேஷன் நம்ம அதனால சூஸ் பண்ணிக்கேன். சப்போஸ் 0 போட்டால 0 நமக்கு கண்டினியூட்டி படி எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரிவியஸ் டேல வச்சுருக்காங்க இல்லையா? அதாவது இன்னைக்கு டபுள்ஸ் கான்செப்ட் 0 மேபி நாளைக்கு 000 அந்த மாதிரி கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை 0 சிங்கிள்ஸ்லேயாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து ஒன்று வெயிட் பண்ணி மோடுவே சேபோல் வந்து 5 போது விவோல 7 0 சேபோல் 5 1 0. இல்லை இம்பார்ட்டன்ட் போர்டு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹோப் என்ன அப்படின்னா நானும் சீபோர்டு தான் சொல்கிறேன். பிகாஸ் சீபோர்டில் இந்த ஒரு 3 நம்பர் தவிர புதுசாக ஒரு நம்பர் வச்சு எனக்கு தோணல. ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 2 இன்க்ளூட் பண்ணலாம். பிகாஸ் ரெகுலேஷனில் 2 இன்க்ளூட் இருக்குது இல்லையா? அதனால நான் சூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் 5 1 ரீசன் சொல்கிறேன். பெஸ்ட் நம்பர் வர டைமில் இப்போ 0க்கான ரீசன் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, 080 அடிச்சிருக்காங்க இல்லையா? எப்படி நமக்கு 1 டே பிஃபோரில் 092 அடிக்கிற டைமில் ஏக்கு ரிப்பீட் ஆச்சு, அந்த மாதிரி சிக்கும் 0 ரிப்பீட் ஆகுது. பாசிபிலிட்டி அதனால சியில் 0 சூஸ் பண்ணிக்க வேகன்சி. இப்போ பெஸ்ட் நம்பர் ரீஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் நம்பர் என்னென்னா ஓப்பன் 9, பிபோல் 7 0, சிபோல் 5 1. ஸோ இப்போ அதுக்கான ரீசன் பார்த்தலாம். ஓப்பன் 9 இருக்காக சிங்கிள் ஷோட நான் சூஸ் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். 9 கேமில் வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் போர்டு வரலாம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் 2 days பிஃபோர் 9 எடுத்துருக்காங்க இல்லையா? அதனால சரி, ஓகே 9 ரிப்பீட் கொஞ்சம் வரலாம், அந்த மாதிரி தான் எடுத்துருக்கேனே தவிர ஸ்பெசிஃபிக்காக பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி 9க்கு சான்சஸ் இல்லை. 9 எனக்கு ஓப்பனில் வரலாம் அப்படின்னு சொல்லி தோணுனால எடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் பாருங்கள், உங்கள் கேமோட மேட்ச் அது ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. B7 பொறுத்தல அதுக்கு ரீசன் இருக்குது. Bயில் 7 பொறுத்தளவில் 2 வாரமாக 7 அடிச்சிருக்காங்க. 1 more week 7 எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வீக்லி ஷார்ட் எடுத்து பாருங்கள், அது கிளியராக புரிஞ்சிடும். B0 எதுக்காகனா Bயில் 2 வாரம் 7 அடிச்சதுனால பேசிஸ் கான்செப்ட் படி 7க்கு பேசிஸ் நம்ம 0 அதை அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 080 ARCயில் 0 அடிச்சதுனால வராத போர்டு பி போர்டுக்கு 0 வந்துட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனாலையும் நான் 0 பி போர்டில் சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 0 அடிச்சிருக்காங்க. ஒரு 3 வாரம் கேப்பில் திரும்பவும் 0 வந்திருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கேப்பில் 0, திரும்ப ஒரு 3 வாரம் கேப் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் B0 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். சி போல் 5 1 எதுக்காக சூஸ் பண்ணேன்னா, ஒன்று வந்து சியில் ஜஸ்ட் ரொட்டேஷன் நம்பரில் இருந்துச்சுருக்கு, அதனால 1 சூஸ் பண்ணேன். நார்மலாகவே நமக்கு 1 பார்த்தீங்கன்னா 4 weeks பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷனில் போன வாரம் சொல்லியிருந்தோம், கரெக்டாக அடிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 1 more day எக்ஸ்டெண்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 1 more week. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஷோட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். அதாவது இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 1 அடிச்சுட்டு 2 நாள் கேப்பில் திரும்பவும் 1 வந்திருக்கு, திரும்ப 2 நாள் கேப்பில் இன்னைக்கு வந்திருக்கணும், பட் வரல. அப்படிங்கிறனால 2 days 3 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி C1 பாசிபிலிட்டிஸ் C1 சூஸ் பண்ணிக்க. 5 பொறுத்தளவில் 5க்கு நான் சொல்ல வேணா, உங்களுக்கு நல்லா தெரியும், 5 வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு திரும்பவும் 5, திரும்ப நமக்கு 2 நாள் கேப் ஆயிடுச்சு. ஒரு நாள் கேப் விட்டு இன்னைக்கு வந்திருக்கலாம் தான், பட் வரலாம். அப்படிங்கிற பட்சத்தில் 2 நாள் கேப் விட்டு நமக்கு
சி போர்டில் 5 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 0.80க்கு சி போர்டுக்கு பவர் கான்செப்ட் கூட கேம் ஆடலாம். 0.5 அதுபடி கூட. ஸோ 5-1 0 எல்லாமே ஜஸ்ட் சி போர்டு ரொட்டேஷன் நம்பர் அவ்வளோதான், வேறு ஒன்று. ஸோ பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்துற வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏபிசிஎஸ்ஐ பொறுத்தவரை மேக்ஸிமம் நான் எழுதியிருக்க நம்பர்லேருந்து ரிசல்ட் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 58, 55, 48, 45, 35, 81 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 08, 46, 26, 77. 08 எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா 9:25 அடிச்ச டைமில் ஏபி எடுத்து அப்படியே பீஸில் அடிச்சிட்டாங்க இல்லையா, 0.92 சொல்லிட்டு. அதே மாதிரி 0.80ல் 08 காம்பினேஷன் 1 more time ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிக்கு தான் 08 வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 08 வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கூட பாக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேண்டமாக ஒரு பாக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னா ஏபி எடுத்து பீஸில் அடிச்சுட்டு 5க்கு பவர் பண்ணிட்டு பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏபி எடுத்து பிசியில் வச்சுட்டு இதுக்கு ஜஸ்ட் பவர் எடுத்து ஓப்பன் போர்டில் வச்சுட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக 508 டேரக்ட் நம்பராக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது நான் ஆல்ரெடி இருக்கேன் பாருங்கள் 508. இல்லைனா 508க்கான பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்ப்போம். மோரோவர் இந்த கான்செப்ட் வந்து பை சான்ஸில் இருந்துச்சுன்னா நமக்கு பாசிபிள் ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன் இந்த ஒரு வாய்ப்பை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன் என்னென்னா 91 கான்செப்ட்லாம் சி போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் வச்சு நீங்கள் கேமை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் 910லேருந்து 919 வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தான். பட் உங்கள் கேமில் சியில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி ஈஸியாக ஒரு 4 நம்பர் 2 நம்பருக்குள்ள கேம் முடிச்சுக்கலாம். நமக்கு சி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு தானே டிக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 915, 911, 910, 912 எதுனாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பர்லாம் கேமில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 910, 912, 915, 914 எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன்னா கரெக்டாக மந்த்லி ஷோட அந்த ரோஃபில் செக் அவுட் பண்ணிட்டாங்க. 0.92 எடுத்து அப்படியே அடிச்சாங்க. அதே மாதிரி மந்த்லி ஷோட அந்த ரோஃபில் செக் அவுட் பண்ண டைமில் 0.80 எடுத்து அப்படியே அடிச்சிட்டாங்க. அதாவது மந்த்லி ஷோவில் அந்த ரோஃபில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர், அந்த நம்பர்ஸ் ஓவரால் ஒரு 10 நம்பர் 15 நம்பர் இருந்துச்சுன்னா அதுலேருந்து தான் ஒரு நம்பர் எடுத்து 2 நாள் அடிச்சிட்டு இருக்காங்க. 3வது நாளும் இதே ஒரு விஷயம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ரொட்டேஷன் இருக்கக்கூடிய நம்பர் அதிகபட்சமாக 91 ஏபியில் வச்சு அடிச்சிருக்காங்க. அதனால 91 ஏபியில் வச்சு சிக்கு ஏதாவது போட் சேஞ்ச் பண்ணி நமக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது, இது ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 508க்கான பாக்ஸையும் ஹைலைட் பண்ணிக்கேன். ஓகேவா, ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் வாய்ப்பில் கொடுத்தா கூட போதும், மேபி ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிடலாம். அண்ட் இது கூட இம்பார்ட்டன்ட் தான். 485 வந்து ஏர்லி ஷோவில் 2 தான் முடிச்சிருக்காங்க. ஒன் மோர் டைம் ஈஸியாக ரெஃப்ளெக்ஷன் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 914 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. 934, 84 மந்த்லி ஷோ ஃபுல்லாக செக் அவுட் பண்ணி டைம் வச்சிருக்காங்க. 974 சென்டர் போர்ட் ஜஸ்ட் 7 இம்பார்ட்டன்ட் அதை வச்சுட்டு அவ்வளோதான். 095, 117, 266 and 000, 971, 75, 901, 905, 424, 265, 045. ஒருவேளை ஒரு சில நம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து உங்களோட மேட்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ராஸில் செக்அப் பண்ணோம்னா 226 வரைக்கும் 246 இருக்குது மந்த்லி ஷோவில். அது மாதிரி 266 2 டேபிள் இவன் பேசிஸ் படி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதான். மோரோவர் எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் வின் பண்ண எழுதிட்டேன். மேக்ஸிமம் அக்ஷய ரோல் நமக்கு ஃபுல் வின் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்னேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அக்ஷயா ரோலில் ஒரு வாரம் விட்டு நமக்கு ஃபுல் வினிங் வந்துருக்கு. 608 நம்ம ஃபுல் வினிங் கடைசியாக கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் 399 நம்ம வினிங் வாங்கல. அதுக்கப்புறம் 575 ஃபுல் வினிங் வாங்கினோம். அதுக்கப்புறம் 171 நம்ம வாங்கல. மேபி இந்த ஒரு டைம் நமக்கு ஃபுல் வினிங் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு 1 வீக் பிஃபோர் ட்ரீம் ரெஃப்ளெக்ஷன் படி நமக்கு ஒரு ஃபுல் வினிங் வந்துட்டு இருக்கு. பாருங்க, உங்க கேமோட மேட்ச் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைலைட் பண்ணி நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக்கிறேன், அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ பார்க்கலாம் அக்ஷயா ரோல் எந்த மாதிரி ரிசல்ட் சொல்லிட்டு. ஸோ சண்டே நாளைக்கு அக்ஷயா ரோல் பொறுத்தல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் இப்போ போர்டில் சீபோர்ட் பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிக் பண்ணி ஹைலைட் பண்ணி ரவுண்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் சொல்லி ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கூடுதலாக கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதி நல்ல ஒரு ரிசல்ட் ஃபுல் வினிங் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த மென்ஷன் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாட்டு மீடியா ஆல்சோ வாட்ச் பண்ணுங்க. ரெகுலரான மீன்ஸை ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.